ஹாய் உறவுகளே, வாங்க வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்களா, ஆட்டை வந்து நாய் கடிச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, புண்ணு மாதிரி இருந்ததுன்னா வந்து ஃபஸ்ட்டு ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பைப் தண்ணியில் நல்லா அந்த புண்ணை கொண்டு போய் காட்டிட்டு நல்லா திருவி விடுங்கிறவங்கள அந்த ரத்தம் ஃபுல்லாக போகட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது. ரெண்டாவது வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம முதலுதவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உறவுகளே. சுடு தண்ணி நல்லா வெது வெதுப்பாக வச்சுக்கோங்க, உப்புக்கல் போட்டுக்கோங்க, அதில் மஞ்சப்பொடி அதை மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு கலக்கி திருப்பி அந்த புண்ணு மேலே லேசாக ஊற்றுங்க உறவுகளே. ஒரு 2-3 லிட்டர் தண்ணியில் கலக்கி ஊற்றுங்க. ஊற்றி டெட்டால் இருந்தால் அதிலே சேர்த்துக்கோங்க, டெட்டால் இல்லைன்னா தேவையில்ல உறவுகளே. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் முதலுதவி செஞ்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஊசி போட்டுருவாங்க உறவுகளே. இல்லை உங்களுக்கே மாட்டுக்கு ஊசி போடுற தெரியும் அப்படின்னீங்க, நீங்களே மெடிக்கலில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து போட்டுக்கோங்க. அது ரொம்ப அதிக செலவுலாம் இல்லை. ஒரு டோஸ் வந்து போட்டாங்கன்னா, வீட்டாண்டு வந்து போட்டாங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து 250 ரூபா மருந்து ப்ளஸ் அவங்க வந்து போகிற கூலி எல்லாமே சேர்த்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லை காலையில் டைமாக இருந்தால் மாட்டாசுக்கு வந்து காலையில் 9 மணிலேருந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 1 மணி வரலும் இருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் ஏரியா பார்க்க போயிடுவாங்க. காலையில் டைமாக தான் நீங்கள் ஜிஹெச்சுக்கே தாராளமாக பிடிச்சிட்டு போயிடலாம், செலவில்லாத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாள் ஊசி போட்டிங்களா, அடுத்த டோஸ் வந்து 3ஆவது நாள். மனுஷனுக்கு எப்படி 3 ஊசி 3 நாள் விட்டு போடுறோமே அதேமாரியே ஆட்டுக்கும் போடணும் உறவுகளே. மாட்டு டாக்டர் வந்தாங்கன்னா அந்த புண்ணை வந்து நீங்கள் க்ளீன் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் ஒரு டைம் மருந்து விட்டு க்ளீன் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற மருந்தை வந்து நீங்கள் கரெக்டாக விட்டுட்டே வாங்க உறவுகளே. அந்த புண்ணு ஆறிடும். எக்காரணத்துக்கு கொண்டும் மழையில் நனையக்கூடாது, மழையில் நனைஞ்சால் பூச்சி வச்சிரும் உறவுகளே. நாங்களே அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டை கடித்து நாங்கள் சரியாக பராமரிக்காதனால அந்த ஆடு இறந்தே போயிடுச்சு. அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க தேவையில்ல உறவுகளே. இந்த வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அதோடய எச்சில் அதோடய பிளட் வந்து உங்கள் மேலே கலக்காத மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்கள பக்கத்தில் விடாதீங்க. அந்த நாய் கடிச்ச ஆட்டுக்கு வந்து அந்த ஒரு வாரத்துக்கு பக்கமாக தனியாகவே தண்ணி இந்த மாதிரி வைங்க உறவுகளே, ஆட்டை காப்பாற்றிடலாம். பயந்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிஹெச்சுக்கு இது ஃபஸ்ட்டு டோஸ் போட்டிங்களா, 2ஆவது டோஸ்க்கெலாம் வந்து நீங்கள் ஜிஹெச்சுக்கே பிடிச்சிட்டு போயிருங்க. ஜிஹெச்சுக்கு மாட்டாஸ்பத்திரிக்கு பிடிச்சிட்டு போனீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் உறவுகளே. அது மாதிரி 3 ஊசி நீங்கள் போட்டுவோங்க, ரொம்ப சேஃப்டி தான் உறவுகளே. ஒவ்வொரு டைம் போகும்போதும் அவங்க புண்ணையும் செக் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க உறவுகளே. அதனால் நாய் கடிச்சா நீங்கள் பயந்துக்காதீங்க, காப்பாற்றிடல எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தாலும். ஆனால் மெயின் காரணம் பூச்சி வைக்காத பார்த்துக்கணும் உறவுகளே. எங்காடு ஒரு நாய் கடிச்சிருச்சு, நாங்கள் இப்போ ரெக்கவரி பண்ணிட்டோம். நாங்களும் தெரியாமல் தான் விட்டடிச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டை நாய் கடிச்சு மழையில் நனைய விட்டவர்களே. மழையில் நனைஞ்சு அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட். ஆட்டுக்குட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக க்ளவுஸு அல்லது கவராச்சும் கட்டிக்கோங்க உறவுகளே. அந்த புண்ணுக்கு வீட்லேயும் நம்ம என்ன ஹோம் ரெமெடி செய்யலான்னு பார்த்தீங்களா, மஞ்சள், வேப்பிலை, பச்சை கற்பூரம், குப்பைமேனியில் இது 3ஐயும் அரைச்சி நல்லா அந்த புண்ணுக்கு தொடைய விட்டால் புண்ணு சீக்கிரமாக காஞ்சிக்கும் உறவுகளே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே.